விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பிரதமர் மோடியுடன் உரையாற்றினார். விண்வெளியிலிருந்து இந்தியாவை பார்த்தபோது மிரண்டு போனேன். வரைபடத்தில் பார்ப்பதை விட மிக மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் பெரிதாகவும் தெரிந்தது. ஒரு நாளில் 16 முறை சூரிய உதயம் அஸ்தமனத்தை பார்த்ததில் மகிழ்ச்சி. இங்கிருந்து பூமியை பார்க்கும்போது எந்த எல்லை பேதமும் தெரியவில்லை. நாடு மாநிலம் என்ற எந்த பிரிவும் இல்லை. நாம் அனைவரும் ஒரே பூமியின் புதல்வர்கள் என்பதை உணர்ந்தேன் என சுபான்ஷு கூறினார். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து தன்னிடம் பேசிய சுபான்ஷுவிடம் பிரதமர் மோடி பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடினார். தற்போது நீங்கள் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறீர்கள். ஆனால் 140 கோடி இந்தியர்களின் மனதில் அமர்ந்துள்ளீர்கள். இங்கிருந்து எடுத்துச் சென்ற கேரட் ஹல்வாவை அனைவருக்கும் கொடுத்தீர்களா என மோடி கேள்வி கேட்டார். ஆம், பூமியிலிருந்து எடுத்துச் சென்ற கேரட் ஹல்வாவும் பாசிப்பருப்பு ஹல்வாவையும் அனைவரும் விரும்பி சாப்பிட்டனர். இந்தியாவின் பாரம்பரிய சுவையை அவர்களுக்கு காண்பிக்க விரும்பினேன். அனைவரும் மகிழ்ச்சியுடன் உண்டனர் என சுபான்ஷு கூறினார். முன்னாள் பிரதமர் இந்திரா ஆட்சியில் 1975ஆம் ஆண்டு நாடு முழுதும் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டது. அப்போது ஜனநாயக படுகொலை நடந்தது. அரசியல் சாசனம் அத்துமீறி தாக்குதலுக்கு உள்ளானது. செக்யூலரிசம், சோசியலிசம் என்ற இரு வார்த்தைகள் வலுக்கட்டாயமாக அரசியல் சாசனத்தில் திணிக்கப்பட்டன. அனைத்து மதத்தையும் சமமாக பாவிக்கும் ஏற்கும் நம் நாட்டில் மதச்சார்பின்மை என்பது அர்த்தமற்றது. சோசியலிசம் நமது பொருளாதார கொள்கை கிடையாது. எனவே இடைச்செருகலாக சேர்க்கப்பட்ட அந்த இரு வார்த்தைகளையும் அரசியல் சாசனத்திலிருந்து நீக்க வேண்டும் என அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் மராத்தி மொழி கட்டாய பாடம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மராத்திக்கு உரிய முக்கியத்துவம் அளிப்பதை மாநில அரசு உறுதி செய்துள்ளது. அதே சமயம் ஹிந்தி மொழி கற்பது கட்டாயம் என இந்த அரசு அறிவிக்கவில்லை. அது விருப்ப மொழி பாடமாகத்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் இரட்டை வேடம் போடுகின்றன. மராத்திக்கு எப்போதும் உரிய முக்கியத்துவம் அளிப்பதை இந்த அரசு உறுதி செய்து வருகிறது என மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறினார். டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் ஆச்சாரிய வித்யானந்த் மகாராஜ் நூற்றாண்டு விழாவை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். அவருக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாட்டின் மிக முக்கிய உளவு அமைப்புகளில் ஒன்றான ரா எனும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கின் தலைவர் ரவி சின்ஹா ஜூன் 30 ஓய்வு பெறுகிறார். அந்த பதவிக்கு பஞ்சாப் கேடரில் 1989 பேட்ச் IPS அதிகாரியான பராக் ஜெயினை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்பேத்கர் நாட்டை ஒற்றுமையாக வைத்திருக்க ஒரே அரசியலமைப்பை கற்பனை செய்தார். ஒரு மாநிலத்திற்கு தனி அரசியலமைப்பு என்ற யோசனையை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் கூறினார். 370வது விதி தற்காலிகமானது. 2019 இதை ரத்து செய்தது. அரசியலமைப்பு சட்டப்படி சரியானதே. இந்த மாற்றம் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் முழுமையாக இணைத்து நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தியது என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் பனிலிங்க தரிசனம் வரும் 3ஆம் தேதி துவங்க உள்ளது. அதை முன்னிட்டு யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஜம்மு காஷ்மீர் முழுதும் படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இரவு நேரங்களில் சர்வதேச எல்லையிலும் ரோந்து கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. டெல்லியின் மையப் பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ் சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயங்கரவாத தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. 28ஆம் தேதி அதிகாலை நடந்த இந்த ஒத்திகையில் NDRF, NSG, டெல்லி போலீஸ், தீயணைப்புத்துறை, மெட்ரோ ரயில் நிர்வாகம், மருத்துவ பிரிவினர் என பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் கூட்டாக பங்கேற்றனர். வெடிகுண்டு வீச்சு, ரசாயன தாக்குதல், துப்பாக்கி சூடு என எந்த வகையில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அதை எப்படி உடனே எதிர்கொள்வது, தடுப்பது, எதிர்வினையாற்றுவது என ஒத்திகை பார்க்கப்பட்டது. மீட்பு மற்றும் முதலுதவி நடவடிக்கைகளும் ஒத்திகையில் இடம்பெற்றன. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மலைப்பாறைகள் உருண்டு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான சம்பவம் நாடு முழுதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் முதல்வர் மம்தா தலைமையிலான ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க வலியுறுத்தியும் மாநிலத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் சிலிகுரியில் மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் கையில் தீவட்டி ஏந்தி பேரணி சென்றனர்.
தமிழகத்தின் வருங்கால சமுதாயத்தை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி திமுக அரசு அழிக்க பார்க்கிறது. இந்த அரசு தொடர்பது அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து என பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா கூறினார். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பிரிவதற்கு வாய்ப்பு உள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சி யார் அதிகம் தருகிறார்களோ அங்கு சென்று விடுவார்கள். வைகோ அதிக சீட் கேட்டார் என்பதற்காக அவரது கட்சியை உடைக்க திமுக துவங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். பள்ளிகளில் மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படுவது இல்லை. இதுபோன்றுதான் தங்கள் மதத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்று கூறுவதை விட அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க அண்ணாமலை போன்றோர் ஆலோசனை வழங்கினால் பாராட்டலாம் என அமைச்சர் மகேஷ் கூறினார். மாணவர்களின் செல்போன் பயன்பாடு குறித்து பெற்றோர் கவனிக்க வேண்டும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூட்டு பொறுப்பாக கொண்டு மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வந்த ரோட் ஷோ என்கின்ற மேஜிக் ஷோக்கு முற்றுப்புள்ளி மற்றும் முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். இனி ரியல் ஹீரோவாக ரியல் ஷோ நடத்த தமிழகத்தை மீட்க புறப்பட்டுவிட்ட பழனிசாமியை வரவேற்க மக்கள் தயாராகிவிட்டனர். தமிழகம் முழுவதும் இனி பழனிசாமியின் அலை வீசும் என்றும் தெரிவித்தார். ஊடகங்களில் எங்களின் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி மட்டும் பேசுகிறீர்கள், அதேபோல் விசிகாவுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுப்பீர்கள் என திமுகவிடம் கேளுங்கள் என நெல்லையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசியுள்ளார். மேலும் அதிமுகவுக்கு மனமாற்றம் ஏற்பட வேண்டும், அப்போதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவில் பல்லி கிடந்ததாகவும் அதை சாப்பிட்ட மாணவர்கள் உடல்நலக்குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாகவும் வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். ஏழை குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவில் இத்தனை அலட்சியம் ஏன்? தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள காலை உணவு திட்டத்தின் மீது திமுக ஸ்டிக்கர் ஒட்டினால் மட்டும் போதாது, அதை முறையாகவும் செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வருங்கால சமுதாயத்தை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி திமுக அரசு அழிக்க பார்க்கிறது. இந்த அரசு தொடர்பது அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து என பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா கூறினார். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பிரிவதற்கு வாய்ப்பு உள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சி யார் அதிகம் தருகிறார்களோ அங்கு சென்று விடுவார்கள். வைகோ அதிக சீட் கேட்டார் என்பதற்காக அவரது கட்சியை உடைக்க திமுக துவங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். பள்ளிகளில் மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படுவது இல்லை. இதுபோன்றுதான் தங்கள் மதத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்று கூறுவதை விட அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க அண்ணாமலை போன்றோர் ஆலோசனை வழங்கினால் பாராட்டலாம் என அமைச்சர் மகேஷ் கூறினார். மாணவர்களின் செல்போன் பயன்பாடு குறித்து பெற்றோர் கவனிக்க வேண்டும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூட்டு பொறுப்பாக கொண்டு மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வந்த ரோட் ஷோ என்கின்ற மேஜிக் ஷோக்கு முற்றுப்புள்ளி மற்றும் முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். இனி ரியல் ஹீரோவாக ரியல் ஷோ நடத்த தமிழகத்தை மீட்க புறப்பட்டுவிட்ட பழனிசாமியை வரவேற்க மக்கள் தயாராகிவிட்டனர். தமிழகம் முழுவதும் இனி பழனிசாமியின் அலை வீசும் என்றும் தெரிவித்தார். ஊடகங்களில் எங்களின் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி மட்டும் பேசுகிறீர்கள், அதேபோல் விசிகாவுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுப்பீர்கள் என திமுகவிடம் கேளுங்கள் என நெல்லையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசியுள்ளார். மேலும் அதிமுகவுக்கு மனமாற்றம் ஏற்பட வேண்டும், அப்போதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவில் பல்லி கிடந்ததாகவும் அதை சாப்பிட்ட மாணவர்கள் உடல்நலக்குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாகவும் வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். ஏழை குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவில் இத்தனை அலட்சியம் ஏன்? தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள காலை உணவு திட்டத்தின் மீது திமுக ஸ்டிக்கர் ஒட்டினால் மட்டும் போதாது, அதை முறையாகவும் செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வருங்கால சமுதாயத்தை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி திமுக அரசு அழிக்க பார்க்கிறது. இந்த அரசு தொடர்பது அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து என பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா கூறினார். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் பிரிவதற்கு வாய்ப்பு உள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சி யார் அதிகம் தருகிறார்களோ அங்கு சென்று விடுவார்கள். வைகோ அதிக சீட் கேட்டார் என்பதற்காக அவரது கட்சியை உடைக்க திமுக துவங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகியுள்ளார். அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த ஹைகோர்ட் அவரை கைது செய்து காவலில் விசாரிக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் அவரை கைது செய்ய போலீஸ் நடவடிக்கை மேற்கொண்ட போது அவர் தலைமறைவானது தெரியவந்தது. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்துகிறது.
மாணவியிடம் அத்துமீறிய புகாரில் ஐஐடி வளாகத்தில் உள்ள கடையில் பணியாற்றிய பீகார் நபர் கைதாகியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. இதை முன்னிட்டு கோயிலில் உள்ள விநாயகர் சன்னதி முன்பு கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது. வாஸ்து சாந்தி மற்றும் வேள்வி பூஜை நடந்தது. ஜூலை 1ஆம் தேதி யாகசாலை பூஜை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான பணிகள் தீவிரமாக நடக்கிறது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோயிலில் வருடாந்திர ரத உற்சவம் துவங்கியதை அடுத்த பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி அவரது மனைவி மற்றும் மகனுடன் ஜெகநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இஸ்கான் அமைப்பின் சார்பில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட பிரசாத தயாரிப்பு மையத்தில் சிறிது நேரம் சேவை செய்த அதானி அவரது நிறுவனத்தின் சார்பில் செயல்படும் இலவச பிரசாதம் வழங்கும் மையத்தை பார்வையிட்டார். சென்னையில் நடைபெறவுள்ள ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியாகியுள்ளது. நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10 வரை சென்னை, மதுரையில் போட்டிகள் நடைபெறும். ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா, கனடா, அயர்லாந்து, பாகிஸ்தான், சிலி, சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா, நியூசிலாந்து, ஜப்பான், சீனா, ஸ்பெயின், பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. சென்னையில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று பேசிய நபர் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் வீடுகளில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துவிட்டார். இதையடுத்து இருவர் வீடுகளிலும் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சோதனையில் சந்தேகப்படும்படியாக எந்தவித பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்திற்கு ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் ஜூலை 1ஆம் தேதி முதல் சோதனை ரீதியாக துவங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. திருநெல்வேலி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்மன் கோவில் ஆனி தேரோட்ட திருவிழா ஜூலை 8இல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திருவிழாவில் ஜாதி ரீதியான டி-ஷர்ட் அணிய கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீசாருடன் ஒருங்கிணைந்து விதிகள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி அமைதியான முறையில் விழா நடத்துவதை உறுதி செய்ய வேண்டுமென மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் MDMA, LSD, மெத்தமெட்டமைன் எனப்படும் சிந்தட்டிக் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தேசிய குற்றப்பதிவேடு அறிக்கைப்படி கடந்த 3 ஆண்டுகளில் சிந்தட்டிக் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வது 3 மடங்காக அதிகரித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவு நடந்து ஓராண்டு கடந்தும் நிலச்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளை அறிவிக்காதது கவலைக்குரியது என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளை உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்கள் இறுதி அறிவிப்பை வெளியிட மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தன் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத் விமானம் விபத்துக்குள்ளான பிறகு ஏர் இந்தியா விமான சரக்குகளை கையாளும் பிரிவு நிறுவன ஊழியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து சீனியர் அதிகாரிகள் 4 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அண்மையில் வெளியான வீடியோவுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறோம். இந்த நடத்தை எங்களை மதிப்பிடாது. இதில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே வரையிலான 5 மாதங்களில் 7 லட்சம் பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 80% அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாவோ மாகாணத்தின் 70 கிலோமீட்டர் தொலைவில் 101 கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடவில்லை. ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலையில் இருந்து காப்பாற்றினேன், அவர் நன்றியில்லாமல் இருக்கிறார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை தயாரிக்க முயன்றால் ஈரானில் குண்டுகள் வீச உத்தரவிடுவேன் என்றும் கூறினார். மும்பையில் இருந்து 148 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என 154 பேருடன் நள்ளிரவு சென்னை புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக மீண்டும் அவசரமாக விமானம் மும்பைக்கு திரும்பி சென்று தரை இறங்கியது. அதன் பின்பு பயணிகள் வேறு விமானத்திற்கு மாற்றப்பட்டு இன்று காலை பயணிகள் சென்னை வந்தனர். காஞ்சிபுரம் கீழ்கேட் பகுதியில் அதிமுக சார்பில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்வெட்டு அமைக்கப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவுப்படி நள்ளிரவு இரவோடு இரவாக போலீஸ் பாதுகாப்புடன் கல்வெட்டு அகற்றப்பட்டது. அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. 2026 தேர்தல் ஒரு தத்துவ போர். துரோகிகளோடு கொள்கை எதிரிகள் இணைந்துள்ளதாக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை திருச்சி சிவா சாடினார்.
வாட்டர் பில் பயன்படுத்தி மாணவர்கள் தண்ணீர் குடிக்க நேரம் வழங்க வேண்டும் என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். காலை 11 மணி, மதியம் 1 மணிக்கு வாட்டர் பில் மணி நேரம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 71,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராமுக்கு ரூபாய் 55 குறைந்து ரூபாய் 8,930க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் தங்கம் சவரன் 2,400 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 119 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திருப்பூரில் முறைகேடாக தங்கியிருந்து பனியன் கொள்முதல் செய்ய வந்த நைஜீரியர்கள் 5 பேர் கைதாகினர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் பொள்ளாச்சி ஆழியார் அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 161 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் அதிவேகமாக வந்த தனியார் பஸ் மோதியதில் அஞ்சலக ஊழியர் காயமடைந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் இயக்கப்படும் தனியார் பஸ்கள் தங்களது சுய லாபத்திற்காக அதிவேகமாக இயக்குவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவிடை மருதூர் அருகே 34 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சண்முக பிரபு, பாஸ்கர், பிரகதீஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளியான திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முக பிரபு கடந்த வாரம் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் எஞ்சியுள்ள 3 மீதும் குண்டாஸ் பாய்ந்தது. தேசிய அளவில் மருத்துவ தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையின் சேவையை பாராட்டும் வகையில் அப்பகுதி மக்கள் சீர்வரிசை தட்டுகளை சுமந்து வந்து பாராட்டினர். மருத்துவர்களுக்கு நெற்றியில் திலகமிட்டு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் தென்னக பண்பாட்டு மைய வளாகத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சி 100வது வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் 800க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டு தப்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஊர்வலமாக சென்றனர். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற சர்வதேச செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரராகியுள்ள பிரக்ஞானந்தாவிற்கு தொழிலதிபர் கௌதம் அதானி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் சியோல் நகரில் சுரங்கப்பாதையில் சென்று கொண்டிருந்த மெட்ரோ ரயில் மீது 67 வயதான பயணி ஒருவர் கடந்த 31ஆம் தேதி திடீரென பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். இதனால் ரயில் எரிந்த நிலையில் 6 பேர் காயமடைந்தனர். இந்த தீ மளமளவென மற்ற பெட்டிகளுக்கும் பரவியதால் பதட்டம் ஏற்பட்டது. அவர் மீது தீ வைப்பு மற்றும் கொலை முயற்சி குற்றத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. குற்றவாளியை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச ஈட்டி எறிதல் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். 1445 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறி அவர் அசத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி அலையநத்தம் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் மின்கட்டணம் செலுத்தாததால் மின்வாரி அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டித்தனர். தற்போது மின்சாரம் இல்லாமல் பயோமெட்ரிக் மற்றும் எடை போடும் மெஷின்களுக்கு ஊழியர்கள் வீடு வீடாக சென்று சார்ஜ் போடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நாளை நடைபெற இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் திரிபுரா பிரிவு தலைவர் பதவிக்கான தேர்தல் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அக்கட்சியின் உள்தேர்தல்களின் தேர்தல் அதிகாரி சமரேந்திரா சந்திரா தேவ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அமைச்சரவையிலிருந்து அமைச்சர் சாய் சரவணன் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அது தொடர்பான கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்தோம். கவர்னரும் அதை ஏற்றுக்கொண்டார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டது. ராஜினாமா செய்தது அவர்களின் கட்சி விவகாரம். நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்து நான் ஏதும் கருத்து சொல்ல முடியாது என முதல்வர் ரங்கசாமி பேட்டியளித்துள்ளார். தமிழகத்தில் அதிகபட்சமாக நேற்று வால்பாறை, கந்தர்வக்கோட்டையில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறு, சின்கோனா, சின்னக்கல்லாறு, நத்தம் பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதென வானிலை மையம் கூறியுள்ளது. திருவாரூரில் கூடுதல் விலைக்கு உரங்களை விற்ற 36 கடைகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. உரிய தரச்சான்று இல்லாமலும் கூடுதல் விலைக்கு உரங்களை விற்ற புகாரிலும் வேளாண் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து காட்டுப்பன்றியை நீக்க வேண்டுமென மதிமுக எம்பி துரை வைகோ மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்கினால் மட்டுமே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழக கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களுக்கு இணையாக வளர்ச்சி பெற்றுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் திராவிட மாடல் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி அதிகார வரம்பும் உயர்த்தப்பட்டுள்ளது என அரசு குறிப்பிட்டுள்ளது.
மதவாத சக்திகளுக்கு தமிழகமும் தமிழக மக்களும் இடமளிக்க மாட்டார்கள் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். ஈவேரா அண்ணாதுரையை அவமதிப்பது தமிழகத்தையே அவமதிப்பது போன்றது என்றார். கேரள மாநிலம் திருச்சூரில் நெல்லங்காரா அருகே போலீஸ் வாகனங்களை அடித்து நொறுக்கிய போதை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களை சேதப்படுத்தியதை தட்டி கேட்ட போலீசாரையும் தாக்கியதால் போதை கும்பலை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக விசாரிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மகளை கழுத்தறுத்து கொன்ற தந்தை அர்ஜுனன் கைது செய்யப்பட்டார். மகள் அபிதாவிற்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து வந்த நிலையில் மகளின் காதல் விவகாரம் தெரிய வந்ததால் தந்தை மகளுக்கு தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் அபிதாவை கட்டையால் தாக்கியும் பேனா கத்தியால் கழுத்தை அறுத்தும் கொலை செய்தார். அர்ஜுனனை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஐஐடியில் கேண்டீனில் பணிபுரிந்த ரோஷன்குமார் என்பவர் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் மன்றத்தினர் கல்லூரி வளாகத்தில் இன்று போராட்டம் நடத்தி கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்தனர். அருப்புக்கோட்டை அஷ்டலிங்க ஆதிசேஷ செல்வ விநாயகர் கோயிலில் வரும் 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. இதை முன்னிட்டு நடிகை த்ரிஷா மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து கஜா என்ற இயந்திர யானையை கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கினர். நிஜ யானையை போல் தோற்றமளிக்கும் இந்த இயந்திர யானை பவனி வருதல் மற்றும் பிற கோயில் நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. இந்த யானை தும்பிக்கையால் தண்ணீரை பீச்சி அடிப்பதோடு ஆசிர்வாதமும் செய்கிறது. புதுச்சேரி விநாயகம்பட்டு பகுதியில் தாழ்வாக செல்லும் உயர் மின்னழுத்த கம்பியால் சுமார் 1500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தாழ்வான நிலையில் செல்லும் உயர் மின்னழுத்த கம்பியால் விவசாய நிலத்தில் டிராக்டர் வைத்து உழவு செய்ய முடியாமலும் விளைவிக்கப்பட்ட நெற்பயிர்களை இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்ய முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகி வருவதாக கூறினர். தஞ்சாவூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஜெபமாலைபுரம் குப்பை கிடங்கினை அகற்ற வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடந்தது. இதில் அமமுக துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி கலந்து கொண்டார். அப்போது பெண்மணி ஒருவர் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும், அமமுக அதிமுக ஒன்றாக சேர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு நீங்கள் நினைப்பது சரியாக நடக்கும் என ரெங்கசாமி கூறினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தரக்குறைவாக விமர்சனம் செய்த எம்பி ராசா பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராசாவின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடந்தது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. வெள்ளம் குறைந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கொடைக்கானலில் பேரிச்சம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. யானைகள் நடமாட்டம் குறைந்ததால் டூரிஸ்டுகளுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மாணிக்கபுரத்தை சேர்ந்தவர் கல்யாணி, வயது 66. அந்த பகுதியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்தார். அந்த வழியாக ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வந்த இளைஞரிடம் லிப்ட் கேட்டு சென்றார். பாதியில் இறக்கி விட்டுவிட்டு கல்யாணி கழுத்தில் கிடந்த 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றார். அவரை போலீசார் தேடுகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள நெய்வேலி கிராமத்தில் உள்ள ஏரியில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடந்தது. 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்வத்துடன் ஏரியில் இறங்கி மீன்பிடித்தனர். தங்களுக்கு கிடைத்த விரால், கெண்டை, கெளுத்தி, சங்கரா, ஜிலேபி உள்ளிட்ட மீன்களுடன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் 3 அடி நீளம் 7 கிலோ எடை கொண்ட உடும்பு ஊர்ந்து சென்றது. அங்கிருந்த பெண்கள் பதறி அடித்து ஓடினர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று உடும்பை உயிருடன் மீட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற வக்கீலை தாக்கிய மருத்துவரை கைது செய்ய கோரி சக வக்கீல்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். அங்கு வந்த போலீசார் டாக்டரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மும்பை டோம்பிவிலியில் தெருநாய்கள் அப்பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவனை கடித்தது. பொதுமக்கள் சிறுவனை மீட்டனர். சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் தற்போது நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் திருப்பணிக்காக வைக்கப்பட்ட உண்டியலில் மர்ம நபர் ஒருவர் குச்சியில் தீ வைத்து போட்டுள்ளார். இதனால் 2000 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் எரிந்து நாசமானது. அதிகாரிகள் சுதாரித்துக் கொண்டதால் உண்டியலில் இருந்த 99,000 ரூபாய் தப்பித்தது. சிஎம் இல்ல, பிஎம் இல்ல, யார் சொன்னாலும் நீர்நிலை இடத்திற்கு பட்டா கிடையாது, நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமில் எம்எல்ஏ எழிலரசன் பொதுமக்களுக்கு விளக்கமளித்தார்.
சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள பிரபல செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 6 ஐபோன் உள்ளிட்ட 7 செல்போன்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய வழக்கில் கடையில் கேஷியர் கைது செய்யப்பட்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். கேரள மாநிலம் கண்ணூரில் நாய் கடித்ததில் சேலத்தைச் சேர்ந்த தம்பதியின் 5 வயது மகன் இறந்துள்ளார். வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை வெறிநாய் கடித்ததால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் பலியானார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அங்கு ஆய்வு செய்தனர். மதுரை தோப்பூர் பகுதியில் அமைந்துள்ள காசநோய் மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பணியில் இருந்த டாக்டர்கள் மற்றும் நர்சுகளிடம் நோய்கள் மற்றும் நோய் தன்மைகளை குறித்து கேட்டறிந்தார். அங்கு உணவு தயாரிக்கும் பகுதியிலும் ஆய்வு செய்தார். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 88,000 கனஅடியில் இருந்து 78,000 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆனாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் சின்னராக்கம்பட்டியில் உள்ள ராக்கன் குளத்தில் மராமத்து பணிகள் நடந்து வருகிறது. அங்கிருந்து கிராவல் மண்ணை ஏற்றிக்கொண்டு பின்னோக்கி வந்த டிப்பர் லாரி கரையில் படுத்திருந்த சின்னப்பன் என்ற இளைஞர் மீது மோதியதுடன் மண்ணை கொட்டிவிட்டு சென்றது. உடல் நசுங்கிய சின்னப்பன் ஸ்பாட்டிலேயே பலியானார். வேலூர் மாவட்டம் பொய்கை அருகே சொகுசு கார்கள் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியில் தீ விபத்து ஏற்பட்டது. மின்கம்பம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த லாரியில் மின்சாரம் பாய்ந்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நெல் கொள்முதல், சர்க்கரை, கேழ்வரகு மானியங்களுக்கான நிலுவைத் தொகையான 2670 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை மத்திய பாஜ அரசு தொடர்ந்து வஞ்சித்து வரும் நிலையில் மதத்தை வைத்து இந்தியாவை பாஜ பிளவுபடுத்த முயற்சி செய்கிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக கூறியுள்ளார். காட்டுமன்னார் கோவிலில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முருகனை காப்பாற்ற வேண்டிய சூழல் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நமது ஒரே எதிரியான பாஜகவை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். தமிழகத்திலிருந்து பாஜகவை வெளியேற்ற வேண்டும். நமது இண்டி கூட்டணி வலிமையாக உள்ளது என பேசினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் பிழையின்றி ஆங்கிலம் கற்கவும் பேசவும் எழுதவும் வசதியாக ஸ்பெல்பி எனும் புத்தகத்தை கலெக்டர் சுபலட்சுமி வெளியிட்டார். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இணையாக ஸ்பெல்பி மூலம் அரசு பள்ளி மாணவர்களும் ஆங்கிலம் சரளமாக பிழையின்றி பேசவும் எழுதவும் இப்புத்தகம் உதவும் என்றும் கூறினார். ஃபேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனத்தின் பெயரில் போலியாக இணையதள பக்கத்தை உருவாக்கி 100 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த பீகார் கும்பலை போலீசார் கைது செய்தனர். 40க்கும் மேற்பட்ட மொபைல் போன்கள், லேப்டாப், டேப் மற்றும் 34 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே துறை சார்பில் ரயில் விபத்து ஏற்பட்டால் பயணிகளை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்பது குறித்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரயிலில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பு கருதி அனைத்து புறநகர், பேசஞ்சர் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளதாக இந்திய ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் நாட்டில் இதுவரை 814 ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 4141 பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ளன. தெற்கு ரயில்வேயில் மட்டும் 335 பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசாவுக்கு ஆதரவாக ஏமனில் செயல்படும் ஹவுதி பயங்கரவாத அமைப்பினர் இஸ்ரேல் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தினர். அவர்கள் ஏவிய டசன் கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வானில் இடைமறித்து சுட்டு வீழ்த்திவிட்டோம். ஏமன் மீது பதில் தாக்குதல் நடத்தி வருகிறோம் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்தில் தலைவர்களை மாற்றம் செய்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை நடக்கிறது. தொடர்ந்து மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் 30ஆம் தேதி புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் 2026ஆம் ஆண்டிலும் வெற்றிகரமாக தொடர்ந்திட ஜூலை 1 முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்ட பரப்புரை பயணத்தை துவக்கி வைக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழகத்தில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திமுகவின் பாதை தெளிவானது, பயணம் உறுதிமிக்கது என திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இடையூறுகள், அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது திமுக என்றும் கூறியுள்ளார். திமுக கூட்டணி சீட்டுக்காக அல்ல, கொள்கைக்காக உருவானது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது.
1967 முதல் தொகுதி பங்கீடுதான் இருக்கிறது. திமுக கூட்டணி உடையும் என்பது பகல் கனவாகத்தான் முடியும் என திமுக உடனான கூட்டணி குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் திண்டுக்கல்லில் பேட்டியளித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆய்வு மேற்கொண்டார். சமையல் எரிவாயு குழாய்கள் புதைக்கும் பணி, மத்திய மாநில அரசு சார்பில் கட்டப்பட்ட குடியிருப்புகளில் உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி பகுதியில் உள்ள பஸ் நிறுத்தம் அருகே காளியப்பன் என்ற முதியவரும் குமார் என்பவரும் அமர்ந்திருந்தனர். அந்த பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஓட்டி வந்த டிராக்டர் அவர்கள் மீது மோதியது. இதில் காளியப்பன் பலியானார். குமாரின் கால் முறிந்தது. அஞ்செட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை ஒன்று உலா வந்தது. இதை பார்த்த வாகன ஓட்டிகள் பீதியில் உறைந்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி உள்ளது. சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை உக்கடம் அடுத்த கரும்புக்கடை பகுதியில் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த சிறுவனை தெருநாய் ஒன்று கடித்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டம் செம்மங்காலை பகுதியில் சாலையோரம் நடந்து சென்ற ஓமனா என்ற பெண் தரிகட்டு வந்த சொகுசு கார் மோதி பலியானார். காரை நிறுத்திவிட்டு தப்பியோட முயன்ற இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். குடிபோதையில் இருந்த இருவரும் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அருமனை போலீசார் விரைந்து சென்று இருவரையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் களை கட்டியுள்ளது. ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள படகு குழாமல் படகு சவாரியை அமைச்சர் ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார், மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி சென்று மகிழ்ந்தனர். 2 நபர் மிதி படகுக்கு 200 ரூபாய், 4 நபர் மிதி படகுக்கு 350 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து திருச்சி வந்த விமானத்தில் பயணித்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கண்ணன் என்பவர் ஒரு பெட்டியில் மறைத்து வைத்து மலேசியாவில் உள்ள அரிய வகை குரங்கு மற்றும் அணில்களை எடுத்து வந்தார். அவற்றை மீட்ட அதிகாரிகள் மலேசியாவுக்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளனர். கண்ணனிடம் விசாரணை நடக்கிறது. திருப்பூர் ராக்கிபாளையம் பகுதியில் பழமையான கோயில் உள்ளது. ரங்கசாமி என்பவர் 17 ஆண்டுகளாக கோயில் தலைவராக உள்ளார். கோயிலுக்கு சொந்தமான 20 லட்சம் பணம், 125 சவரன் தங்க நகைகளை திமுக வார்டு செயலாளர் பத்ரன் தலைமையில் ராஜன், ரவி உள்ளிட்ட 5 பேர் நிர்வாகத்துக்கு தெரியாமல் லாக்கரை உடைத்து எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட மக்கள் திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் கமிஷனர் ராஜேந்திரனிடம் புகார் அளித்தனர். பிரபல ஜவுளிக்கடை அதிபரான சரவணன் லெஜண்ட் படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார். இந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற சற்று இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார். இதை RS துரை செந்தில்குமார் இயக்குகிறார். நாயகியாக பாயல் ராஜ்புத் நடிக்க முக்கிய வேடங்களில் ஷாம், ஆண்ட்ரியா நடித்துள்ளனர். லெஜண்ட் சரவணன் கூறுகையில், என் அடுத்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. மாஸ், ஆக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில் படமாக இருக்கும். படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது. இந்த ஆண்டு நம்ம தீபாவளி என்றார். களவாணி, வாகை சூடவா, களவாணி 2 ஆகிய படங்களில் இணைந்து பணியாற்றிய நடிகர் விமல், இயக்குநர் சர்க்குணம் சிறு இடைவெளிக்கு பின் இணைந்துள்ள படம் கலாட்டா ஃபேமிலி. நாயகியாக அனிகா விக்ரமன் நடித்துள்ளார். ஆனந்த்ராஜ், வேலராமமூர்த்தி, தம்பி ராமையா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். காமெடி கலந்த கிராமத்து கதையில் உருவாகியுள்ள இப்படம் விரைவில் ரிலீஸ் ஆகிறது. தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ளார் கீர்த்தி ஷெட்டி. ஆனால் தமிழில் அவர் நடித்த வாரியர், கஸ்டடி படங்கள் தோல்வியை தழுவின. தற்போது வாதியார், LKG, ஜீனி ஆகிய படங்களில் நடித்துள்ளார். இந்த 3 படங்களும் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகிறது. இவைகள் வெற்றி பெற்றால் தமிழில் ஒரு ரவுண்டு வரலாம் என நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார். நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தொடர்ந்து பயணிப்பவர் விஷ்ணு விஷால். இவரது நிறுவனத்தில் அவரது தம்பி ருத்ரா நடித்துள்ள படம் ஓஹோ எந்த பேபி. இப்பட விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், தாங்கள் அறிவித்த 10 படங்களில் 3 படங்களை விஷ்ணு விஷாலுடன் இணைந்து தயாரிப்பதாக அறிவித்தார். இதில் ஒரு படத்தை சதீஷ் இயக்க, மற்ற 2 படங்களை அருண் ராஜா காமராஜ், செல்ல ஐயாவு இயக்குகின்றனர். ஹாலிவுட்டின் மார்வெல் நிறுவனத்தின் காமிக் சூப்பர் ஹீரோ படங்களில் ஒன்று ஃபென்டாஸ்டிக் போர். 1994, 2005, 2007, 2015 ஆகிய காலகட்டங்களில் இந்த படங்களின் பாகங்கள் ஏற்கனவே வந்துள்ளன. இப்போது 10 ஆண்டுகளுக்கு பின் ஃபென்டாஸ்டிக் போர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ற பெயரில் அடுத்த பாகம் வெளிவருகிறது. இதை மேட் ஷெக்மென் இயக்கியுள்ளார்.
பால் வால்டர் அவுசர், ஜான் மால்கோவிச், நட்டாஷா லியோன் மற்றும் சாரா நைல்ஸ் ஆகியோர் நடித்துள்ளனர். வரும் ஜூலை 25 ரிலீஸ் ஆகிறது. இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் ரிலீஸ் ஆகிறது. முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் விஷ்ணு மஞ்சு நடிப்பில் வெளியாகியுள்ள பேன் இந்தியா திரைப்படம் கண்ணப்பா. தெலுங்கு சினிமாவின் மூத்த நடிகரான மோகன் பாபு தனது மகன் விஷ்ணு மஞ்சு நடிக்கும் இப்படத்தை தயாரித்துள்ளார். சமீப காலமாக அவரது இளைய மகன் மனோஜ் மஞ்சு தனது அப்பாவையும் அண்ணனையும் எதிர்த்து பேசி வருகிறார். இவர்களது குடும்ப சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்றது. இந்நிலையில் ஐதராபாத்தில் கண்ணப்பா படத்தின் முதல் காட்சியை பார்த்த மனோஜ், படம் நன்றாக இருக்கிறது, கடைசி 20 நிமிடங்கள் சிறப்பாக உள்ளது, இந்த அளவிற்கு அவர் செய்வார் என எதிர்பார்க்கவில்லை, படக்குழுவிற்கு வாழ்த்துக்கள் என்றார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் வடக்கு வஜிரிஸ்தான் மாவட்டத்தில் ராணுவ கான்வாய் மீது தற்கொலைப்படை பயங்கரவாதி ஒருவன் தாக்குதல் நடத்தினார். இதில் 13 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். பொதுமக்கள் உள்பட 20 பேர் படுகாயமடைந்தனர். 6 வீடுகள் சேதமடைந்தன. சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது.